ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Job, chapter 9, verse 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவராகிய தேவனை குறித்த அவருடைய குணாதிசயத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் செயல்படுகிற தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அவர் மரித்த தேவன் அல்ல, மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல. இயேசுவே சொல்லும் போது மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் இன்றைக்கும் செயல் புரிகிறார். இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை செய்கிறார் என்பதை பார்த்தால், ஒன்று, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மனிதனுடைய மூளைக்கு எட்டாத காரியங்கள், மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கின்ற பல காரியங்கள் உண்டு. ஜெபத்திலே ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நாம் கேட்கிற அனைத்துமே நம்முடைய மூளைக்கு, நம்முடைய கிரியைகளுக்கு, நம்முடைய செயல்பாட்டுக்கு உட்பட்ட காரியங்கள். எல்லாமே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதெல்லாம் ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அது எனக்கு, நான் ஐ கேன் காம்ப்ரிஹெண்ட் என்று சொல்லுகிற, அது என்னால் கிரகிக்க முடிகிற, என்னால் நினைத்து பார்க்க முடிகிற, என்னால் கைகூடி வர பண்ண முடிகிற காரியங்களை குறித்து தான் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். அது ஜெபம். அந்த ஜெபத்திலே நாம் கேட்கிறோம், விண்ணப்பத்தை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்வது மனிதனைப் போல அவர் செய்வதல்ல, மனிதனைப் போல அவர் நினைப்பதும் அல்ல. அவருடைய செயல்பாடுகள் மனிதனுடைய எண்ணத்தை விட, தூதர்களுடைய எண்ணத்தை விட அது மேலானதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கும் நாம் கேட்டு அவர் செய்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் கேட்கின்ற காரியங்களை அவர் செய்கிறார், ஆனால் நமக்காக அவர் வைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள், நமக்கு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு புலப்படாதவை. நாம் இந்த உலகத்திலே பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம். நாம் எங்கே இருக்க போகிறோம், எங்கே வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய விருப்பத்திற்கும் மேலாக, நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதற்கும் மேலான காரியங்களை அவர் நினைத்து நமக்காக செயல்படுகிறார். அவர் நினைத்து அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அவர் செய்கிற காரியங்கள் அவையில ஆராய்ந்து முடியவே முடியாது. ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். நாம் 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50, 60 வருடங்கள், 70 வருடங்கள் என்று நாம் உலகத்துல வாழுகிறோம். நாம் வாழுகிற நேரங்களிலே நம்முடைய இளம் பருவத்திலே நாம் நினைத்து பார்க்காத காரியங்களை முதிர் வயதிலே ஆண்டவர் செய்கிறார். ஏனென்றால் அது நம்முடைய நினைவுக்கு உட்பட்டது அல்ல, நம்முடைய எண்ணங்களுக்கு உட்பட்டது அல்ல. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திருப்பி பார்க்கிற நேரத்திலே நாம் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைக்கும் போது அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்திலே தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் செய்கிற காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள், நம்பர் பண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை, செய்ய போகிற அதிசயங்களை எண்ணி எழுதி பார்த்தால் அது புத்தகங்கள் கொள்ளாததாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள், அவைகளை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. ஒரு பக்தன் தன் ஒரு பாடலை இப்படி எழுதுகிறார். உலகத்தில் இருக்கின்ற அந்த பூமியை முழுவதுமாக நாம் பேப்பராக மாற்றி, அல்லது வானத்தை பேப்பராக மாற்றி, அதை உலகத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி, உலகத்தில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் மையாக மாற்றி நான் எழுதினாலும்
நான் ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை எழுதி முடியாது என்று கற்பனையாக ஒரு பாடலை பாடுகிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை என்னாலே நினைத்து பார்க்க முடியாது. அதை நான் எண்ணி பார்க்கவும் முடியாது. அதை கணக்கிட்டு பார்க்கவும் முடியாத அளவிற்கு தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த கால வேளையில நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவர் செய்கிற காரியங்கள் முதலாவது ஆராய்ந்து முடியாதவைகள். அவர் செய்த அற்புதங்களை நாம் எண்ணி பார்க்க, அதை கணக்கிட்டு பார்க்க நம்மால முடியாது. அப்படிப்பட்ட தேவன் அவர் செயல் புரிகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் சும்மா இருப்பதில்லை. நமக்காக எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனை நாம் பெற்றதற்காக நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம். இதை பெற்றுக் கொள்வதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.